செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். கற்றல் திறனை மேம்படுத்த ஒவ்வொரு பள்ளிக்கும் தனி செயல் திட்டம் உருவாக்க உத்தரவு. கற்றல் திறனை மேம்படுத்த ஒவ்வொரு பள்ளிக்கும் செயல் திட்டம் உருவாக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 2025-26 கல்வியாண்டு 10-12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளின்படி பள்ளிகள் வாரியான பகுப்பாய்வு அறிக்கை எமிஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. அதன் கொண்டு மாணவர்களின் கற்றல் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை பள்ளிகள் உருவாக்க வேண்டும் என தகவல்கள் வெளியாகி உள்ளது. தொலைதூர கல்வி செப்டம்பர் 15 வரை விண்ணப்பிக்கலாம். மாநில அரசு பல்கலைக்கழகமான தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி திட்டத்தின் வாயிலாக பல்வேறு பாடப்பிரிவுகளில் இளங்கலை, முதுகலை டிப்ளமோ, முதுகலை டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் படிப்புகளை வழங்கி வருகின்றன. பள்ளி, கல்லூரி கல்வியை தொடர முடியாதவர்கள், பணிபுரியும் நபர்கள், இல்லத்தரசிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உயர்கல்வி நெகிழ்வு முறையில் தொடர விரும்புவோர் அனைவருக்குமான தொலைதூர கல்வி படிப்புகள் வரவேற்கப்படுகின்றன. www.tnou.ac.in என்ற இணையதளத்தில் செப்டம்பர் 15 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தமிழக MBBS சேர்க்கை எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் வெளியீடு. தமிழகத்தின் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட் ஆஃப் வெளியிடப்பட்டுள்ளன. பொதுப்பிரிவு 560 முதல் 579, ST மற்றும் SCA பிரிவினருக்கு 410 முதல் 420, MBC மற்றும் BCM பிரிவுகளுக்கு 510 மற்றும் 520. தற்போது MBBS சீட்டிற்கான எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழக அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிஸ்பா கேரியர் அகாடமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. 3 தனியார் சட்ட கல்லூரிகள் அங்கீகாரம் ரத்து. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவிப்பு. இந்திய வழக்குரைஞர் மன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் முறையான அனுமதியின்றி மாணவர் சேர்க்கை நடத்தியதற்காக 3 தனியார் சட்ட கல்லூரிகளின் அங்கீகாரத்தை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் ரத்து செய்துள்ளது. அதன்படி ஒழுங்குமுறை விதிகளின் அடிப்படையில் தூத்துக்குடி துளசி மகளிர் சட்டக்கல்லூரி, தென்காசி தங்கப்பழம் சட்டக்கல்லூரி, குமரியில் உள்ள முகில் சட்டக்கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகளுக்கும் கடந்த கல்வி ஆண்டுக்கான தற்காலிக பிணைப்பு வழங்கப்பட்டன. வழக்குரைஞர் மன்ற ஒப்புதல் கிடைத்துவிடும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டன. எனவே சிண்டிகேட் தீர்மானத்தின்படி 3 சட்டக்கல்லூரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கான தற்காலிக இணைப்பு அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசு பள்ளிகளில் கலை திருவிழா போட்டிகள் ஜூலை 23 தொடங்குகிறது. பள்ளிக்கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்குநரகத்தின் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பள்ளி, வட்டார, மாவட்ட மற்றும் மாநில அளவில் கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி நடப்பு கல்வியாண்டுக்கான கலை திருவிழா போட்டிகள் ஜூலை 23 தொடங்கி அக்டோபர் 28 வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.